புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை தரக்குறைவான முறையில் பேசிய அண்ணாமலையை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் செக்போஸ்ட் பகுதியில் கோஷங்களை எழுப்பினர். இதில் வடக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் ராமசாமி தலைமையில் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை கழக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் பங்கேற்றனர். கண்டிக்கின்றோம் 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 அறவேக்காடு அண்ணாமலையை கண்டிக்கின்றோம் 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 ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை கண்டிக்கின்றோம் 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 ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை கண்டிக்கின்றோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அறந்தாங்கி பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள அம்மா உணவகத்திற்கு அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளரை அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கண்டிக்கிறோம் 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 ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கண்டிக்கிறோம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கண்டிக்கிறோம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கண்டிக்கிறோம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கண்டிக்கிறோம் 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 அறவேக்காடு அண்ணாமலையை கண்டிக்கிறோம் அறவேக்காடு அண்ணாமலையை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். கும்பகோணத்தில் மாணவர்களிடம் சாதி ரீதியாக தவறாக பேசிய பேராசிரியையை பணியிட மாற்றம் செய்ய கோரி 6வது நாளாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியை ஜெயவாணிஸ்ரீ என்பவர் மாணவ மாணவிகளிடம் சாதிய ரீதியாக தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பேராசிரியை மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தனர். ஆனால் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பேராசிரியையை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயிலில் அமர்ந்து மாணவர்கள் 6வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பணியிட மாற்றம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். சேலத்தில் தனியார் பேருந்தும் சரக்கு லாரியும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அயோத்திப்பட்டினம் அடுத்துள்ள தேவங்கர் காலனி பகுதியில் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் அரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. முன்னே சென்ற வாகனத்தை தனியார் பேருந்து முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த லாரி மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதால் சாலையின் நடுவே தடுப்பு அமைக்க விடிய அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.